What's up guys, back with another Satya's channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஈவினிங் வந்து நம்மளுடைய FFல வந்து நம்ம CS ரேங்க்ல தான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீக்கிரமா போவோம். டைம் ரொம்ப இல்ல. ஓகேவா? நீங்க மாதிரி இருங்க சவுண்ட் கம்மிக்கலாம். வாங்க போலாம். ரேங்க் மேட்ச் போடலாங்க. இந்த மேட்ச் அடிச்சு ஆவணுங்க. Okay, come on. Free Fire India. போறோம் ஜெயிக்கிறோம். Touch your nose. Get things done. ஐயோ ஒரு ஆஃப்லைன் போலங்க. ஃபோர்த் ஒன் ஆஃப்லைன் நினைக்கிறேன். Go. ஐயோ ஆமாங்க ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன். அடங்க என்ன அது? கைஸ் மெடி மட்டும் எடுத்துட்டு போய் ஓடிடலாங்க. ஏன்னா மெடி மெயின் நிறைய. ஓகே மேலே ஓடுறான். கீழே வரான். ஓகே மேலே நல்லா ஓட்டான். நல்லா அப்பர் போயிட்டான். ஓகே நான் அப்பர் போகிறேன். ஓ மை காட் கில் bro clear the kill bro clear the kill come on clear it the kill. Back Double takedown. Back of you. See there. Guys நம்ம தெரியாத பிளேயர்ஸை கூட்டின்னு வந்துட்டோங்க. அதுலயும் ஒருத்தன் வேற ஆஃப்லைன் வர One போயிட்டான். opportunity closes the door. You can just bust that door back open. இது பாருங்க இந்த பாட் ஆஃப்லைன். இந்த பாட் தான் ஆஃப்லைன் போயிட்டான். இது யாராவது தமிழ்நாடு கூட தெரியல எனக்கு. நான் வீடியோ அப்படியே பண்ணிக்கிட்டே வந்து ஏதாவது தமிழ் கலெக்ஷன் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறாங்க கூட. உன்னை மட்டும் காதல் செய்வேன். யார் பெற்ற மகனோ இந்த அடிக்கடி குறுக்கு பாட்டு வரும். காப்பிரைட் வந்துடும் நினைக்கிறேன். கடவுளே காப்பிரைட் மட்டும் வந்துடக்கூடாது கடவுளே வேண்டிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து Help me! Inside. Thanks. அவங்க சைடுல ரிவே பண்ற போறாங்க. கைஸ் இந்த சைடு எவனோ இருக்கு. ஸ்லோவா இருக்கு. டச்சா கைஸ் டக்குன்னு ஹேங் ஆயிடுச்சுங்க. டேய் ரிவே பண்றான்டா. டேய் அடிங்களாடா. சோ கைஸ் கடுப்புங்க. ஐயோ யாருங்க அவனுங்க? ஐயோ போச்சுங்க ரேங்க் இந்த மாதிரி மொக்க டீம் வச்சிருந்தாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. Double takedown. எதுவும் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு மொக்க டீம் இருந்தா நீங்களே சொல்லுங்க. இது மாதிரி மொக்க டீம் வச்சு என்ன பண்றது? ஒரு கிட்ல பண்ணிருக்கேன் கூட கிளியர் பண்ண வரலங்க. அவனுங்க இதுவா நிக்கிறானுங்க. இந்த மாதிரி போன மேட்ச் பண்ணானுங்க. One opportunity closes the door.
You can just bust that door back open. நான் இதுக்கு தேவையில்லாம ஒரு கில்ல கிளியர் சாவுது. ஒரு 2 புல்லட் அடிச்சா சாவுறான். அது போயிட்டு சரி ஓகே நான் வீடியோவில் வந்து பண்ண வேணாம்னு விரும்புகிறேன். ஓகேவா வாங்க நம்ம மேட்ச்குள்ளே போயிடலாம். ஹெமி 76 யாருன்னு தெரியல அவங்க. ஹெமியா எமியோ ஏதோ அது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர். அந்த சைடு தான் ஒருத்தர் இருக்கான். நம்ம அந்த சைடு போக வேணாம், நம்ம இங்கேயே நிற்கலாம். நம்ம எல்லாரும் குரூப்பாக இருக்கலாம். சரி வில் பி a group. Help me! Help me! Help me! Help me! 7 மணிக்கு அவுட்டா 7 Triple takedown. கைஸ். ரெண்டு Help me! அடிச்சதுனா கூட ஈஸியா ஜெயிச்சிரலாம் நம்ம. One opportunity closes a door. நானும் தான் You ஜெயிக்க can just போறேன். bust that door back open. அவனுக்கு தான் ஜெயிக்க போறானுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவனுக்கு தான் ஜெயிக்க போறானுன்றது. டீம் ஒரு நல்ல டீம் இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். டீமே இல்லை ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு இப்போ வந்து ஒருத்தன் அடிக்கிறதுக்கு ஓகேவா, யாராவது ஒருத்தன் பேக்கப்புக்கு ஓகேவா, அந்த பேக்கப்புக்கு இருக்கவன் வந்து நாக் ஆகிட்டான்னு வச்சுக்கேன், அவனை ரிவே பண்ணுறதுக்கு ஒருத்தன் அவன் இந்த ரிவே பண்ணுறேன். அதாவது வந்து எப்படி சொல்கிறது இந்த 4 பேரும் வந்து வேலை எடுத்து பண்ணாங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். இது வந்து என்ன ஒரு கைஸ் போடுறோம் guys. ஐயோ பாருங்க இப்போ போய் அவன் ரிவே பண்ணுவான். அவ்வளோதான் மேட்ச் தோக்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் எப்படி ஆடுறது கூட உங்களுக்கு தெரியலங்க. ஒருத்த உள்ள இருக்கிறான். இது ஏமாவோ எமியா இவ தான். இவ போச்சு, மேட்சே போச்சு. அவ்வளோதான் பாட்டுங்க. இது பாருங்க இங்கே ஃபுல்லாக ப்ரோ பிளேஸ் தான். இவன் பாருங்க, இவன் 7 கில்லு, இவன் 8 அந்த மாதிரி போகிறானுங்க. இங்கே 2 1 புரியல. ஒரு லோனில் போட்டு வீடியோ பண்ணிக்கலாம். நம்மளால ஆட விருப்பம் இல்லை. நான் ஒரு லோனில் போட்டு வெளில போயிடுவேன். தௌஃபிக் மட்டும் இப்போ வந்தானா கரெக்டாக இருக்கும். ஒரு மேட்சை போட்டு சாதாரண விடலாம். ஐயோ உனக்கு வாங்கடா 1v1 கைஸ். நான் டியோ தானங்க போட்டேன், டியோ போடலையா? என்ன நடந்துச்சாங்க முதல்ல? அதை நான் கைஸ் பாட்டு தான் ஈஸியாக அடிச்சிடலாம். 1 டேப் வச்சோம்னா செத்துருவான். பாட்டு கிடையாது 1 டேப் உள்ளல.
கைஸ் எனக்கு தெரிஞ்சு ப்ரோன்னு தாங்க நினைக்கிறேன். ஐயோ சொல்லலை, ப்ரோ தான், கன்ஃபார்ம் ப்ரோ. இவங்க கூட மேட்ச் எப்படி ஆட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். எப்படிப்பட்ட பிளேயர்னு பார்த்துக்கிட்டேன், அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த மேட்ச் அடிக்க கரெக்டாக இருக்கும். என்கிட்ட ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்ஸுங்க அடிச்சிடலாம், என்ன ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டான். டெசர்ட்டில் ஆடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது பாருங்க, நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அதுக்கப்புறத்துலேருந்து அன்றைக்கி நான் அந்த வீடியோக்கு அப்புறமா ஒரு மேட்ச் ஆடினேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மேட்ச் கூட ஆடல. ஒரு மேட்ச் கூட ஆடலைங்க நான். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட ஆடல. அப்போலேருந்து இப்போ தான் ஆடுறேன் யூடியூப்பில். ஓகேவா, அப்போலேருந்து யூடியூப்பில் இப்போ தான் ஆடுறேன். கொஞ்சம் கடுப்பாக தான் கைஸ். இந்த ஸ்கோப்பு வேறு ஆனாவுன்னா இங்கே வந்து ஸ்கோப்பை மூலம் தள்ளி வைக்கணும். பாருங்க, இந்த ஸ்கோப்பை கொஞ்சம் நல்லா முப்பது. ஓய் ஏய் அடங்கு டேமேஜ், நல்ல டேமேஜுங்க, நல்ல டேமேஜ். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பூம் எடுத்துட்டு வந்துட்டான். ஜாலியாக இருக்கான். மிஸ்ஸு நம்மகிட்ட யூஎம்பி இருந்ததுனால காப்பாற்றிடுச்சு யூஎம்பி நம்மளை. எஸ்விடிலையும் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, நம்ம இதை ஒரு ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் எஸ்விடியை. ஒரு 1 டேப் படித்தோம்னா போதும். நான் 1 டேப்புக்கு ஆசைப்பட்டு தான் இதை எடுத்திருக்கேன். எப்படி வரப்போதான் இல்லையான்னு தெரியல. எவனோ எங்கே பார்த்துட்டேன் என்ன பார்த்துட்டான். வந்துட்டான். போச்சு. கைஸ் அடிக்கிறான். அவன் அடிக்கிறாங்க. இங்கே வந்துட்டான். வருவான் பாருங்க, இப்போ அங்கே வருவான் பாருங்க. அப்போ வரும்போது உனக்கு 1 டேப் தாங்க இன்றைக்கி. உனக்கு எடுத்து போயிட்டாங்க நான் உங்ககிட்ட. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு செகண்ட் போச்சு. ஐயோ சரி கைஸ், நம்ம வந்து டிஃபென்ஸ் ஆடலாம், அட்டாக் ஆடலாம். ஓகேவா, டிஃபென்ஸ் ஆனால் நம்மளை அடிச்சிடறானுங்க. அட்டாக் ஆடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நேராக ஏறுறோம். 1 டேப் அடிக்கலாம், கதிர விட்றோம். இப்போ பாருங்கள், 1 டேப் விடுமா தெரியல. சரி ஓகே, ஒன் டேப் உள்ள எதாவது ஆகிடுச்சு. இல்லை என் கைக்கு எதாவது ஆகிடுச்சு. கைக்கு தாங்க ஏதோ ஆகிட்டு வலிக்குது. அதாவது சரி வலிக்குதுன்ற பாருங்க, வலுக்குது. ஓகேவா, கொஞ்சம் வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக இந்த லோன் இப்போ வேகமாக முடிக்கலான்னு பார்க்குறேன். அவன் ஒரு மேட்ச் அடிக்கிறான், நான் ஒரு மேட்ச் அடிக்கிறேன். அவன் ஒரு மேட்ச் அடிக்கிறான், நான் ஒரு மேட்ச் அடிக்கிறேன். அவன் 2 மேட்ச் அடிக்கிறான், நான் 2 மேட்ச் அடிக்கிறேன். இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ யார் வின் ஆவான்னு தெரியல. எதுன்னு அவன் 4 அடிப்பான், நான் 4 அடிப்பேன். அப்படி போகணும்னு நினைக்கிறேன். அவன் 5 அடிப்பான், நான் 5 அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். மேனேஜ் பண்ணி அடிச்சாச்சு. ஆமாம், ஒரு ஓரப்போ இருந்துச்சு. அவன் எனக்கு தெரிஞ்சு ஓடுறப்போ ஒரு கன்ஃபார்ம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, வரானா இல்லைங்க. அவன் அந்த கில்லியோட கில்லி செகண்ட் லெவல் வச்சுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அவன். ஆமாங்க, செத்துட்டான். போச்சு. போய் அடிச்சாச்சு. செத்துட்டான். ஓகே, ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு சில
ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து போயிடலாம் இல்லையா? ஓகே, இந்த கன்று ஒன்று இருக்கு என்கிட்ட. ஓகே, டைமிங்க்கு தாங்க இருக்கு. நான் ஏதோ பர்மனெண்ட்டுன்னு நினச்சி ஆசைப்பட்டு அசறிட்டேன். ஸோ ஓகேங்க, ரொம்ப நாள் டைம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி போயிடுங்க. பாய் பாய் காய்.